ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. அதாவது கர்ப்பிணி பெண்களுக்கு 7 மாதத்துக்கு அப்புறமா கால் வீக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிற பெண்கள் இந்த கஷாயத்தை வாரத்துக்கு ஒரு முறை இல்லை 2 முறை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கால் வீக்கம் சரியாகுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம சொல்கிற எல்லா கஷாயங்களுமே நான் சொந்தமாக பயன்படுத்தி அதை ரிசல்ட்டை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த கஷாயமும் நான் குடிச்சிருக்கேங்க. நான் 7 மாதத்தில் குடிக்க ஆரம்பித்து அந்த டெலிவரி வரைக்குமே நான் குடிச்சிருக்கேன். ஏன்னா எனக்கும் கை கால் வீக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. என்னோடய பாப்பாவுக்கு கால் வீக்கம் ஏன் வருதுன்னு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டாங்க. பார்க்காதவங்க கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். நம்ம உடம்புல இன்ஃபரா வீணாக்காவன்னு ஒரு ரத்த நாளம் இருக்குங்க. அந்த ரத்த நாளத்தை குழந்தை வெயிட் அமுக்கும் பொழுது அதனால் கால்களில் இருக்கிற ரத்தம் இதயத்துக்கு போகாமல் தடுக்கப்படுது. இதனால தான் கால் வீக்கம் வருது. ஓகேவா? இதை இந்த மாதிரி கஷாயங்கள் குடிக்கும்பொழுது நம்ம சரி செய்யலாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் செஞ்சு காமிங்க அப்படின்னு சொன்னதுனால நான் அந்த சப்ஸ்கிரைபருக்காக பண்ணி காமிக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு ஒர்க்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கஷாயம் பார்த்தீங்கன்னா பார்லி நம்ம ஊரில் எல்லா இடத்துலையுமே கிடைக்கும். போய் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 50 கிராமோ 100 கிராமோ வாங்கிக்கோங்க. அந்த பார்லி வச்சு தாங்க இந்த கஷாயம் நம்ம செய்ய போகிறோம். பார்லி தான் இந்த மாதிரி இருக்கிற நீரை வடிக்கும். பார்லி எப்படி இருக்குன்னு தெரியாதவங்களுக்கு இப்போ காமிக்கிறேங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். வெள்ளை உளுந்து மாதிரி இருக்கும், ஆனால் அது அப்படி இருக்காது. கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நடுவில் ஒரு லைன் போயிருக்கும். இதுதாங்க பார்லி. இப்போது அடுப்பில் ஒரு வானலை வச்சுட்டு நம்ம பார்லியை வறுத்து எடுத்துக்க போகிறோங்க. ஏன் வறுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பார்லியை நீங்கள் அப்படியே வேக வச்சிங்கன்னா அது வேக ரொம்ப நேரம் ஆகும். அதை மாதிரியும் தண்ணி மட்டும்தான் குடிக்கும், அந்தளவுக்கு வேகாது. அதனால நம்ம இதை வறுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஸ்மெல் வரும். அதோடு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை அப்படியே ஆற விட்டுருங்க. பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு, வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. ஒரு மாதிரி கொரன்னு இருக்கணுங்க. அதாவது ஒரு அரிசியை 4 உடைச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு சின்ன சைஸில் இருக்கணும். இந்த மாதிரி நொரன்னு இருந்தால் போதுங்க. இதை அப்படியே நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் அப்படி இல்லைன்னா ஏர் டைட்டு கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தேவைப்படும் போது அதிலிருந்து நம்ம 2 டீஸ்பூன் எடுத்து செஞ்சுக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்க போகிறாங்க. இது 2 கிளாஸ் ஊற்றினா ஒரு ஆள் கரெக்டாக ஒரு நாளைக்கு சாப்பிட்லாங்க. அந்த மாதிரி 2 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டுங்க. சூடாகிட்டு பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவுலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே ஒரு 5 to 7 மினிட்ஸ் இது வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா நம்ம வெந்துருச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணலாங்க. அரிசியை செக் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம இந்த இதையும் செக் பண்ணணும். அமுக்கி பாருங்கள், அமுங்கோ, அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போது வெந்ததுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேங்க. சர்க்கரை பிடிக்காதுன்றவங்க இல்லை சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். வெறும் உப்பு போட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கஷாயம். உப்பு போட்டுக்கலாம், இல்லைனா பனவெல்லம், கருப்பட்டி எது கிடைக்குதோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க, ஒயிட் சுகரை தவிர. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சர்க்கரை போட்டதுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அருமையான கஷாயம் ரெடி ஆகிடுச்சு. இது குடிக்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே சால்ட்டு போட்டு குடித்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வாரத்துக்கு 2 முறை குடிக்கணும். காலையில் ஒரு 11 மணி மாதிரி குடிங்க. அதுக்கப்புறம் சூல் அரிசி கஷாயம் 2 நாள் குடிங்க. வாரத்துக்கு 2 நாள். நார்மல் டெலிவரிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த பார்லி கஞ்சை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினந்தோறும் போடுற வீடியோஸ் உங்களை சேரும். பாய், தேங்க்யூ.